அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த சித்திரை மாதமானது சூரியன் மேச ராசியிலையும், அதே மாதிரி ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், மீனத்தில் சனி, ராகு, சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் இணைஞ்சு நடக்குது. இந்த மாதிரி நடக்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் தரப்போகுது. அதே மாதிரி இந்த மாதம் புதன் பகவானும் பெயர்ச்சியாகிறார். எப்பன்னா சித்திரை மாதம் 23ஆம் தேதிக்கு பின் புதன் தன் நீச்ச வீடான மீனத்திலிருந்து பகை வீடான மேசத்தில் பயிற்சியாகிறார். அப்படி பயிற்சி ஆகும் போதும் 12 ராசிகளுக்கும் எவ்விதமான பாதிப்புகளை நிகழ்த்துவார். பாதிப்புன்னு ஏன் சொல்றேன்னா, பகை வீட்டில் புதன் அப்படிங்கும் போது சற்று சில தாமத நிகழ்வுகளை நிகழ்த்துற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும். அது யார் யாருக்கு, யாருக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலையும் பாதகமான சூழ்நிலையும் இந்த உச்ச சூரியனும் பகை பெற்ற புதனும் தரப்போறாங்க அப்படிங்கிறத வாங்க போய் பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதம் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசியாதிபதி உச்ச நிலை அடைகிறார். அப்படி உச்ச நிலை அடையும் போது எந்த மாதிரி மாற்றங்கள் தரும்னா, சகல விதத்திலையும் ஏற்றம், உங்க வார்த்தைக்கு மரியாதை, எல்லா விதத்திலையும் முன்னாடி நிக்கிற மாதிரி உள்ள தன்மை. அதுவும் இல்லாம உங்க குடும்ப பொறுப்புகளை நீங்க எடுத்துக்கலாம், அதாவது தலை சுமக்க தயார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதாவது எல்லாத்துலயும் கம்பீரமாகவும் கட்டுக்கடங்காம உங்களோட செயல்பாடுகள் நடக்கிற மாதிரியும் இருக்கும். அதாவது நீங்க ஒரு ஓவர் டாமினன்சி பர்சன் இயல்பாவே சிம்மராசினர் அப்படின்னா, இப்ப ராசியாதிபதி உச்சமடையும் போதுல கட்டுக்கடங்காம நான் சொல்றதான் கேட்கணும், நான் எல்லாமே கண்ட்ரோலா இருக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கு உகந்த ஆளா மாற போறீங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம், கடன் சார்ந்த அமைப்புகள் வரலாம். அதே மாதிரி சிறு சிறு பயணங்களாலும் ஒரு சில பாதிப்புகள் நிகழலாம். சோ இதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. தொழில் சார்ந்த அமைப்புல கடன்கிற அமைப்பு வாங்குற தன்மை இருந்தா ஒரு நம்பகமான ஆளா இருந்தால் மட்டும் பண்ணுங்க. இல்லாட்டி அது பின்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஏன்னா 10ஆம் அதிபதி சனி ராகு கூட இணையக்கூடாது. சனி ராகு கூட இணையும் போதெல்லாம் அது சார்ந்த அமைப்புல இந்த நேரத்துல கடன் சார்ந்த அமைப்பு வரும். அதாவது இப்ப சூரியன் உச்ச நிலையா, அப்ப தொழில் ஸ்தானம் உச்சமா இருக்கு, நல்லா தான் இருக்கும். ஆனாலும் சிறு பாதிப்பால கடன் வாங்குகிற தன்மையில இருக்கும். இல்ல வேலைக்கு இருக்க ஆட்களால சிறு சிறு பாதிப்பு உண்டாகும். அந்த தன்மை வரும்போது நீங்க அதை கவனமா கையாளணும். துணிச்சலின் பேர்ல, ஓவர் கான்பிடன்ஸ்ங்கிற பேர்ல இந்த நேரத்துல நீங்க எந்த வித வேலையும் பார்க்கக்கூடாது. வேலைக்கு இருக்கிறவங்களே இந்த நேரத்துல உங்களுக்கு ஆப்படிக்க பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போதுல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லா விதத்திலையும் ஏற்றம் தரும், சகல விதத்திலையும் யோகம் தரும். வீடு, மண், மனை, வாகனம் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்பு, மனை சார்ந்த அமைப்புல ஏதாவது பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தா, அதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருக்குங்க சார், பூர்வீக சொத்துல மட்டும்தான் சொல்றேன், நீங்க வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ்ல இல்ல, பூர்வீக சொத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த சொத்து பத்திரம் உங்க கைக்கு வர மாதிரி சூழ்நிலை. வழக்குகள் சார்ந்த விஷயத்துல சகலவித ஏற்றமும் அனுகூலமும் சாதகமான தன்மையும் தான் கிடைக்கும் ஒழிய பாதகத்துக்கு வேலை இல்லை. காரணம் என்னன்னா, 8ஆம் இடத்துல சனியும் ராகும் இருந்தாலும் உச்ச சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அப்படிங்கும்போது அந்த இதுக்குண்டான தன்மையை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்த சனி ராகு பாக்குது, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது, ஒரே ஒரு பிளஸ் சுக்கிரன் உச்சம். அந்த ஒரு காரணத்தினால உங்களோட வாக்குக்கு மரியாதை இருக்குமே ஒழிய மற்றபடி நீங்க உங்களோட வாக்கால ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை. ஏன்னா 2ஆம் அதிபதி நீச்சம், 11ஆம் அதிபதி நீச்சம், 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நீச்சம் பெற்று இருக்கும் போதுல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை நிகழும். இது யதார்த்தம் தான், எல்லா சிம்மராசினருக்குமே இருக்கிறது தான். அப்படிங்கும் போதுல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி கடன் வாங்கியிருந்த இடத்துல திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் கவனமா கையாள வேண்டிய நேரம் இது. இது இல்லாம உங்களுக்கு பொழுதுபோக்கு சார்ந்த அமைப்புகள்ல ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதாவது என்டர்டைன்மெண்ட், இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க இந்த நேரத்துல சினிமாவுக்கு போனீங்கன்னா சினிமா போனா சினிமாவை மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த அமைப்புகள் எல்லாம் போய் மாட்டிக்க கூடாது, பிரச்சனை பண்ணிக்க கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். சரியா? அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களோட சில அலைச்சல், நான் சொன்னேன் பாத்தீங்களா, சிறு சிறு பயணங்கள். இந்த சிறு சிறு பயணங்களால பிரயோஜனமே இல்லை. 10 ரூபா காசுக்கு பிரயோஜனப்படாம தான் நீங்க எல்லா வேலையும் பார்ப்பீங்க ஒழிய பயணம் பண்றதை மோஸ்டா குறைஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனம், அந்த டிராவலிங் ஏஜென்சி சார்ந்து இருப்பீங்க பாத்தீங்களா, டிராவலிங் ஏஜென்சி சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். அவங்களுக்கு அலைஞ்சு திரியறது தான் பொழப்பே. ஸோ அவங்க அலைஞ்சு தெரியலாம், ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறதுங்கிறது கூடாது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். மருத்துவத்துறையில இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க, எந்த பாதிப்பும் இருக்காது. காரணம் என்ன, ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்திருக்கிறது
சர்ஜரி ரிலேட்டடா நீங்க இந்த நேரத்துல ஸ்டெப் எடுப்பீங்க, அதாவது சர்ஜன் அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பீங்க. அதே மாதிரி புதன் நீச்சமா இருக்கிற காரணத்தினால, மருத்துவம் சார்ந்த துறையில புதன் நீச்சமா இருக்கிற காரணத்தினால இந்த தோல் சார்ந்த அமைப்புல உள்ள டாக்டர்ஸ்க்குலாம் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். அதாவது கெட்ட பேர்னா, நீங்க அந்த தோல் சார்ந்த வியாதிகளை குணப்படுத்த பிறந்தவர்கள். ஆனால் புதன் நீச்சமாகும் போதுல கோச்சாரத்துல உங்களுக்கு அந்த பவர் கொஞ்சம் குறையும். அப்படி குறையும் போது என்ன ஆகும்? அது சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பாதிப்பு வரும். அதே மாதிரி மயக்க டாக்டரா இருக்கிறவங்க, அனஸ்டீஷியன்ஸ், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த அது இன்ஜெக்ஷன் போடும் போதுல, அனஸ்டீஷியா கொடுக்கும் போதுல கரெக்டான இதை அளவு எடுத்து கொடுக்கணும். அப்படி ஒழுங்கா கொடுக்காம விட்டீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சேர்ந்தவங்களுக்கு, நீ யாருக்கு ஊசி போட்டீங்களோ அவங்களுக்கும் பாதிப்பு வரும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இந்த நேரத்துல இருக்கிறது நல்லது. சரியா? இது இல்லாம வேற என்னன்னு பார்த்தோம்னா, ஆடம்பர செலவுகளை இந்த நேரத்துல நீங்க தவிர்க்கணும். ரொம்ப ஆடம்பரமா இருப்பீங்க, ஏன்னா 8ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன்ல. ஸோ ஆடம்பர செலவுகள் பண்றதுனால வீண் விரயங்களும் ஏமாற்றங்களும் நடக்கும். அதெல்லாம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மனைவி கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியிடமும், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவரிடம் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. வேற யாராவது உங்கள் மேல லவ் அண்ட் அஃபெக்ஷன், கேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் கண்டும் காணாம ஒதுங்கிக்கங்க. அதே மாதிரி இளம் வயதினருக்கு இந்த நேரத்துல காதல் சார்ந்த அமைப்பு பயங்கரமா வேலை செய்யும். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வயசு கவனமா இருக்கும். அதாவது வயசுல இந்த நேரத்துலதான் இந்த காதல் சார்ந்த அமைப்பு அதிகமா தோணும். ஏன்னா 5ஆம் அதிபதினு சொல்லப்படுற குரு பகவான் ராசிக்கு 10ல இருந்து பரிவர்த்தனை யோகத்துல உச்ச சுக்கிரனா இருந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வில்லங்களை ஏற்படுத்திடும். திருமணத்திலே முடியும், நான் தப்பானா சொல்லல. ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தா இந்த நேரத்துல திருமணத்துல முடியும், அதுல ஒரு குறையும் இல்லை. ஆனா அது பல போராட்டங்களுக்கு பின் தான் நடக்கும், பல சந்தைகளை உருவாக்கும். அதே மாதிரி புதுசா லவ் பண்ற தன்மைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்களோட குடும்ப சூழ்நிலையை நினைச்சு பார்த்து இருக்கிறது நல்லது. தாயாரோட உடல்நிலை தேறி வரும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதி அந்த 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அப்படிங்கும்போது தாயாரோட உடல்நிலை தேறி வரும். தந்தையாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும். தாய் தந்தையரின் உடல்நிலையில தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு இல்லாமையும், அதே மாதிரி எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் தர மாதிரியும், தந்தையாரோட உடல்நிலை சிறிது பாதிப்பா மாதிரியும் வரும். அதெல்லாம் கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை. இன்னும் சொல்ல போனா தந்தையாருக்கு பார்த்தோம்னா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி முடி கொட்டுறது இயல்புதான், அதெல்லாம் ஒரு பிரச்சனை நான் சொல்ல விரும்பல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனையும், அதாவது சிம்மராசி தந்தையினருக்கு கண் சார்ந்த பிரச்சனையும் இந்த நேரத்துல வரும். அதாவது இந்த ரைட் ஐல ஒரு பாதிப்பு வருங்கிற மாதிரி உள்ள தன்மையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னங்கிறத முன்கூட்டியே பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது திருமணம் சார்ந்த அமைப்பு. இந்த நேரத்துல நல்ல இடத்துல இருந்து பொண்ணு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதிகம். ஏன்னா உச்ச சுக்கிரனா இருக்காருல்ல, உச்ச சுக்கிரன் 7ஆம் அதிபதியோட சேரும் போதுல என்ன ஆகும்? ஸோ இந்த நேரத்துல உங்களுக்கு எப்படின்னா 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒண்ணு அதிக அளவுல ஆடம்பரமா செலவு பண்ணி கடன் வாங்கணும், இல்ல பெரிய இடத்து பொண்ணை நீங்க இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்ப இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதுல திருமணம் சார்ந்த அமைப்புல ஒரு குறையும் இல்லை. அதாவது ஆடம்பரமா கடன் வாங்கி ஆடம்பரமா திருமணம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த நேரம் இது. ஜனனகால ஜாதகத்துல இப்ப உங்களுக்கு திருமணம் சார்ந்த விதி இருந்துச்சுன்னா, திருமண அமைப்பு இருந்துச்சுன்னா தாராளமா ஸ்டெப் எடுக்கலாம், உங்களுக்கு அது கைகூடும். அதை நீங்க ஜனனகால ஜாதகத்துல விதி இருக்கிறவங்க அதை கண்கூடா பார்ப்பீங்க. ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு அதாவது கடனை வாங்கி ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு அவசரப்பட்டுட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ற நேரம். அதனால நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும் கவனம் பண்ணி பாருங்க. சரியா? இது இல்லாம பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பை பத்தி முன்கூட்டியே சொல்லிட்டேன், அதெல்லாம் ஈஸியா கிடைக்கும். ஆனா புதுசா நீங்க வாங்கியிருக்க இடத்துக்கு வழக்கு சார்ந்த அமைப்புகள் வரும், அதெல்லாம் கவனமா பார்த்துக்கோங்க. 11ஆம் அதிபதி நீச்சம்ங்கிறனால கையிருப்பு பணத்தை நீங்க செலவு பண்ண நேரிடும், அதுல மாற்றமே இல்லை. ஸோ செலவு பண்ற விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தா மட்டுமே போதுமானது. சரியா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் பார்த்தோம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வாக்குச்சாதுரியம் இந்த நேரத்துல இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் வாக்குச்சாதுரியம் இருக்கும், மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. காரணம் என்னன்னா, 2ஆம் இடத்துல உங்க நட்சத்திராதிபதி இருக்கிறதோட 2ஆம் இடத்துல இருக்கிற அந்த நட்சத்திராதிபதியை புதன் பகவான் பார்க்கிறார், சுக்கிர பகவான் உச்ச சுக்கிரன் பார்க்கிறார், குரு பகவான் பார்க்கிறார். அப்படிங்கும்போது என்ன, உங்களோட வார்த்தைக்கு இந்த நேரத்துல மரியாதை கிடைக்கும். நீங்க சொன்னா ஓகே அப்படின்னு கேட்டுட்டு போற தன்மை. அதே மாதிரி நகை வாங்கின அமைப்பு, இந்த ஆடம்பர செலவே உங்களுக்கு எப்படி நடக்கும்னா, நகை வாங்கணும், பெரிய கார்ல போகணும், பட்டு துணி வாங்கணும். அதாவது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நகை வாங்கணும். ஆண்களாக இருந்தாலும் நகை போடலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரேஸ்லெட் போடுவாங்க, கழுத்துக்கு செயின் வாங்குவாங்க, பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டுவாங்க,
ஸோ இந்த மாதிரி ஆடம்பர தேவைகளை இந்த நேரத்துல அதிகமா உங்களுக்கு செலவு பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலை கிடைக்கும். இது இல்லாம உங்களுக்கு எப்படின்னா மாச கடைசியில தந்தையாரால உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அந்த மன உளைச்சல் வந்து நீங்களா உருவாக்கிக்காம இருந்தா மட்டும் போதுமானது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் பொதுவா தான் சொல்றேன். ஆடம்பரமா இந்த நேரத்துல நீங்க இருப்பீங்க. அதையுமே எப்படின்னா மேக்கப் ரிலேட்டடா கொண்டு போவீங்க. அதாவது பட்டு துணி, பட்டு சட்டை, பிரேஸ்லெட்டு, மேக்கப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவீங்க. அதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கங்க. இதுதான் இந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க வந்து செலவு அப்படின்னு சொல்ல, வீண் செலவு அப்படின்னு சொல்ல போனா உள்ளது. மற்ற அனைத்து விஷயங்களும் நல்லா இருக்கும். முக்கியமா தொழில் சார்ந்த அமைப்புல ஒரு புடிமானம் கிடைச்சு புதுசா ஒரு தொழில் சார்ந்த துறையை கூட தேடி போவீங்க. அதுவும் எது ரிலேட்டடானா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாகவும் ஏஜென்சி ரிலேட்டடாகவும். ஏன்னா புதன் நீச்சமா இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அது வந்து இந்த நேரத்துல ஏற்றத்தை தரும். உங்க நட்சத்திராதிபதியை புதன் பகவான் பாக்குறனால. சரியா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நான் ஆரம்பத்துல இருந்து 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் இதுதான். எதிர்பாலின விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க மாட்டிக்குவீங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்க கவனமா இல்லாட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு தான். ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமா இருக்கணும். மற்றபடி தொழில ஏற்றம், வியாபாரத்துல ஏற்றம், ஆடம்பர செலவு பண்றத நான் இயல்பாவே நீங்க ஆடம்பர விரும்பிகள் தான் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும். இங்க இருந்து நடந்து போற தூரத்துக்கு நான் ஏன் நடந்து போறேன், கார்ல போறேன் அப்படின்னு சொல்ல விருப்பப்படுறவங்க தான் பூர நட்சத்திரக்காரங்க. இது இயல்பு. இது உங்களோட தன்மை. அதை நான் குறை சொல்லல. ஆனா அந்த ஆடம்பர செலவு வந்து பண்ணதுக்கு நம்மளால முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுங்க. அதே மாதிரி பெண் சார்ந்த அமைப்புகளை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. சரியா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். இன்னொன்னு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான காலம். மக்கள் ஆதரவும் மக்கள் வருகையும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப யூடியூபர்ஸா இருக்கலாம், அதே மாதிரி சினிமா ரிலேட்டடா இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல நல்ல அமைப்பு இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே ஏற்றம் தான். எதுலையுமே குறை இல்லை. 10ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சநிலை அடைகிறதும், ராசியாதிபதி உச்சநிலை அடைகிறதும், 3ஆம் அதிபதி உச்சநிலை அடைகிறதும் எல்லா விதத்திலையும் ஏற்றம். 4ஆம் அதிபதி நீச்சம், 9ஆம் அதிபதி நீச்சம். ஸோ இந்த நேரத்துல நீங்க உங்க தாய் தந்தையோட உடல்நிலையை கவனமா பார்த்துக்கணும். இல்ல தாய் தந்தையார் ஒரு சின்ன மனக்கசப்பு, மனவேதனை, இது சார்ந்த அமைப்பு. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணுமே ஒழிய மற்றபடி எல்லாம் குடும்ப உறவினர்கள் சார்ந்த அமைப்புல மட்டும் உத்திர நட்சத்திரர்கள் கவனமா இருந்தா போதுமானது. மற்ற எல்லா விஷயமும் ஏற்றத்தை தரும். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.